வணக்கம். சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. திருமிழிசை பேரூராட்சி துணைத் தலைவர் தேர்தல் போட்டியின்றி திமுக கவுன்சிலர் அனிதா சங்கர் தேர்வு. திருமிழிசை பேரூராட்சியில் இன்று துணைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ளதாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அறிவித்தது. திருமிழிசை பேரூராட்சியில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி 7 இடங்களையும், அதிமுக 6 இடங்களையும், அதிமுக கூட்டணியிலிருந்து தனித்து போட்டியிட்ட பாமக 1 இடத்தையும், சுயேட்சையாக 11வது வார்டில் போட்டியிட்ட அதிமுகவை சேர்ந்தவர் வெற்றி பெற்று பாஜகவில் இணைந்தார். இதில் திமுகவை சேர்ந்த வடிவேல் தலைவராகவும், மகாதேவன் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் திமுக பேரூராட்சி தலைவர் வடிவேலு விபத்தில் மரணமடைந்தார். இதனையடுத்து துணைத் தலைவர் மகாதேவன் தலைவராக பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் காலியாக உள்ள துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. தேர்தல் நடத்தும் அலுவலரும் செயல் அலுவலருமான சதீஷ் தேர்தலை நடத்தினார். இந்த தேர்தலில் போட்டியிட்ட திமுக சார்பில் அனிதா சங்கர் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். இவரை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதால் தேர்தல் அலுவலர் சதீஷ் அறிவித்து அதற்கான சான்றிதழை வழங்கினார். இதனையடுத்து திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். வெற்றி பெற்ற துணைத் தலைவர் அனிதா சங்கர், பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி, அமைச்சர் நாசர், பேரூர் செயலாளர் முனுசாமி மற்றும் தலைவர் மகாதேவன் உள்ளிட்டோரிடம் வாழ்த்து பெற்றார். செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வா